சாந்தி. ஓம் சாந்தி. சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு இப்போ முயற்சி செய்யுங்க, தேக அபிமானத்தை விட்டுருங்க. பாபா அதுக்கு புரிய வைக்கிறாரு, தன்னை பற்றி சொல்லி நமக்கு அந்த பயிற்சியை செய்ய வைக்கிறார். எப்படி பரமாத்மா, அவரும் ஒரு ஆத்மா தான், ஆனால் பரமாத்மா அவரும் ஒரு உடலில் வர்றாரு, உடலில் பிரவேசம் ஆகிறாரு பிரம்மாவோட உடலில். ஆனால் பாபா சொல்கிறாங்க, நான் தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வரதே இல்லை. ஏன்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு, இந்த உடல் என்னோடது இல்லை, நான் இந்த உடலை கொஞ்ச நேரத்திற்காக கடனாக வாங்கியிருக்கேன், இதை பயன்படுத்துகிறேன். ஆனால் அந்த பிரம்மாவோட உடல் மேலே அவருக்கு பற்று என்பது வருவதே இல்லை. அதே போல தான் பாபா சொல்கிறாங்க, நீங்களும் ஆத்மா பரம்தாம் வாசிகள், இந்த உடலில் பிரவேசம் ஆகிருக்கீங்க, நடிக்கிறீங்க. ஆனால் இந்த உடல் மீது நீங்கள் பற்று வைக்காதீங்க. ஏன்னா இந்த உடலில் கொஞ்சம் வருஷம் நம்ம இருப்போம், அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு போயிடுவோம். அப்படி நீங்கள் நான் ஆத்மாங்கிற அந்த அபிமானத்தில் இருங்க. இந்த உடலை விடுறதுக்கு கவலையோ பயமோ நமக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பாபா சொல்கிறார், நீங்கள் அப்படி தான் சத்தியுகத்தில் இருந்தீங்க. எப்படி பாம்புக்கு அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது, சட்டை ரொம்ப பழசாயிடுச்சு மேலே தோலுனா தானே விருப்பத்தோடு அதை உரிச்சிடும். அதே போல் தான் நீங்களும் அங்கே இந்த உடலுங்கிற சட்டை ரொம்ப பழசாயிடுச்சுன்னு விருப்பத்தோடு விட்டுருவீங்க. இன்னொரு உடலுக்கு போகிறோங்கிற ஞானம் உங்களுக்கு அங்கே இருக்கும். அப்போ இப்போ பாபா அதே புரிய வைக்கிறார், அந்த ஞானத்தை இப்போ தான் கொடுக்குறார். நான் ஆத்மா இந்த உடலில் இருக்கேன், இதை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு பழசானா நான் போகணும். அப்படி ஆத்ம அபிமானியாக இருந்து இந்த உடல் மீது பற்று வைக்காதீங்கன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தில் வரதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு நோய் என்ன அப்படின்னா, யாரோட பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிறது. பெயர் ரூபம்னா என்ன, மற்றவங்களுடைய தோற்றம், இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சரீரப்பற்றில் மற்றவங்களோட இதில் போகிறது, இல்லை நல்ல குணம் இருக்குது, விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனம் இருக்குன்னு அவங்களுடைய ஈர்ப்பில் போகிறது. இந்த நோய் உங்களுக்கு வந்துருங்கிறார். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தை விட்டுருங்க. ஆத்ம அபிமானியாக இருந்தால் தான் ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்ய முடியும்னு சொல்கிறார் பாபா சொல்கிறாங்க, அப்படி என்னை மட்டும் நினைவு செய்தால் தானே உங்கள் பல பிறவிகளோட பாவங்கள் அழியும். தூய்மையற்ற ஆத்மா அப்போ தானே தூய்மையாக ஆக முடியுங்கிறார். யாருமே கங்கையில் போய் குளித்தா தூய்மையாக முடியாது. அது தண்ணி தான், வீட்டில் இருக்க தண்ணி கங்கையில் இருக்க தண்ணி ஒன்று தானே, எப்படி உடல் அழுக்கு தானே போகும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஞான கங்கையில் குளிக்கணும், அப்போ தான் ஆத்மா தூய்மையாக மாறும். மேலும் பாபா சொல்கிறாங்க, தூய்மையற்ற ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே லட்சியம் இருக்குது, இங்கே பக்தி மாதிரி கிடையாதுங்கிறார். பக்தியில் லட்சியம் கிடையாது. அங்கே நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்கணும், அதாவது படிக்கணும், சிந்தனை பண்ணணும், மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும், விகாரத்தை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு எதுவுமே லட்சியம் இல்லை. கேட்போம் வந்துடுவோம், அவ்வளோதான். எவ்வளோ வேத சாஸ்திரங்களை பல பிறவியாக படிச்சிட்டீங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஞானம்னாலே படிப்புங்கிறார். படிக்கணுன்னாலே என்ன, புரிஞ்சுக்கிறது, சிந்தனை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பற்றிய முயற்சியும் செய்யணும், விகாரங்களை விளக்கணும், தூய்மையாகணும். இப்போ உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயங்கிறார். ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே அப்படி இருந்திருக்கீங்க, நீங்கள் தான் மீண்டும் அப்படி தூய்மையான தெய்வத்தையாக மாறணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ நினைவூட்டுறேன்னு சொல்கிறாரு பாபா. 84 பிறவிகள் எடுத்து ஆத்மா கீழே வந்துட்டீங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் எல்லாமே உயர்ந்த நிலையில் இருந்தது. ஏன்னா இப்போ முழு பாரதத்துக்கும் பிரகஸ்பதி திசைங்கிறார். எப்போ சிவபாபா பூமிக்கு வர்றாரோ அவர் தான் சத்குரு. குருவோட பார்வை பட்டவுடனே பாரதம் என்ன ஆயிடுது, குரு திசை உடையதாகிடுது. பிரகஸ்பதி திசை எல்லா வளங்களும் நிறைஞ்சதான் சொர்க்கமாக மாறிடுது. அதுதான் இப்போ என்னவாயிடுச்சுங்கிறார், ராகு திசை ஆயிடுச்சு. எப்போ ஆத்மாக்கள் விகாரத்துக்கு அடிமையாயிட்டாங்களோ அப்போ ராகு திசை வந்துடுதுங்கிற. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ காமம் என்பது தான் ஃபஸ்ட்டு எதிரின்னு சொல்கிறார். அதனால் அந்த எதிரி மேலே நீங்கள் வெற்றி அடையணும்.
உங்களோட சண்டையெல்லாம் 5 விகாரங்கள் கூட தான் உங்களோட யுத்தம்ங்கிறார். அப்போ இந்த ஒரு பிறவியில் நீங்கள் தூய்மையாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா காமம் என்பது ஆதி மதி அந்தம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தது, நரகத்தில் உங்களை தள்ளினது. அதனால் இந்த ஒரு பிறவியில் ஆத்மா நீங்கள் தூய்மையாக இருக்கணும். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய சத்குரு ஒருத்தர் மட்டும்தான்னு சொல்கிறார் பாபா. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 24/5/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகிய தந்தை உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். உங்களுடைய முயற்சி தேக அபிமானத்தை விட வேண்டும். கேள்வி: தேக அபிமானியாக ஆவதின் மூலம் எந்த முதல் வியாதி உருவாகிறது? பதில்: பெயர் ரூபத்தின் வியாதியாகும். இந்த வியாதிதான் விகாரியாக மாற்றிவிடுகிறது. ஆகையினால் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். தந்தை கூறுகின்றார், இந்த ஷரீரத்தின் மீது உங்களுடைய பற்று இருக்கக்கூடாது. தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு ஒரு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். பாபா உங்களை வாழ்க்கை பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தர்களாக மாறுவதற்கான யுக்தியை கூறுகின்றார். இதுதான் படிப்பாகும். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானியாக அல்லது தேகி அபிமானியாக அமருங்கள் என ஆன்மீக தந்தை கூறுகிறார். அதாவது இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லா சிந்தனையிலிருந்து விலகி ஆத்ம உணர்வில் அமருங்க. யாரை நினைவு செய்ய வேண்டும்? பாபாவை. பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்ம உணர்வுக்கு வரும்போது ஆத்மாவுக்கு நினைக்கிறதுக்கு பரமாத்மா மட்டும்தான் சொந்தமாக இருக்கார். இப்போ அவருடைய நினைவில் மட்டும் இருங்க. பாபாவிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. அப்படி என்றால் அவரை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? அவ்வளோ உயர்ந்த யார்கிட்டையாவது ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா அவங்கள நினைப்போம்ல. இப்போ இவர் டெய்லி நமக்கு ஆஸ்தி இப்பயும் கொடுத்துட்ருக்காரு, எதிர்காலத்திலையும் பல பிறவிக்கான எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காருன்னா அவரை எவ்வளவு நினைவு செய்யணும்? எப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா வந்து ஆத்ம அபிமானியாகுங்கள் என்று புரிய வைக்கின்றார். தேக அபிமானத்தை விட்டு கொண்டே செல்லுங்கள். தேக அபிமானம்னா உடல் சம்பந்தப்பட்ட எல்லா சிந்தனைகள், இதெல்லாம் நீங்கள் மறந்து நான் ஆத்மா, தனியாக வந்தேன், தனியாக செல்ல வேண்டும், மேலும் பரமாத்மா என்னுடைய தந்தை, இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஆத்ம அபிமானியாக அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். அரை கல்பம் நீங்கள் தேக அபிமானியாக இருக்கின்றீர்கள், பிறகு அரை கல்பம் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இது டிராமாவில் இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள். அங்கே நாம் ஆத்மா என்பது தெரிந்திருந்தது. அங்கே நமக்கு ஒரு உடலை விட்டால் இன்னொரு உடலுக்கு போகும்போது மரணம் சொல்லிட்டு துக்கப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆத்மா இன்னொரு உடலுக்கு போக போகிறோம். பழைய ட்ரெஸ்லேருந்து புதிய ட்ரெஸ் போட்டுக்க போகிறோம். மற்றவர்கள் போனாலும் புரிஞ்சுப்போம். அதனால் அங்கே துக்கமே இருக்காது. அது ஆத்ம அபிமானி நிலையினுடைய ஒரு பகுதி. இப்போ அங்கே நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. இப்பொழுது இந்த சரீரம் வயதாகிவிட்டது, அதனை இப்பொழுது நாம் விடுகின்றோம். இதை மாற்ற வேண்டும். பாம்பை போல், பாம்பை எப்படி அந்த மேலே இருக்க சட்டை பழசாயிடுச்சுன்னா தானே புத்திசாலித்தனத்தோடு அதை உரிச்சிருமா, அதுபோல் நீங்கள் கூட பழைய சரீரத்தை விட்டு விட்டு மற்றொரு சரீரத்தில் பிரவேசம் ஆகின்றீர்கள். இதெல்லாம் புரிஞ்சிருப்போம் அங்கே. ஆகையினால் நீங்கள் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். அதே போல் தான் இப்பையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த துக்கத்திலிருந்தெல்லாம் விலகிடுங்க. யார் ஆத்ம அபிமானியாக மாற்றுவது? பாபா. யார் எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர் ஒரு பொழுதும் தேக அபிமானியாக ஆவதில்லை. ரெண்டில் ஒன்று தான் இருக்கும். ஒன்று ஆத்ம அபிமானம், இல்லை தேக அபிமானம். ஒரு முறை வருகின்றார் பாபா என்றாலும் கூட தேக அபிமானியாக அவர் ஆவதில்லை. இந்த பூமிக்கு அவர் வந்தால் கூட அவர் எப்பொழுதும் ஆத்ம உணர்வில் தான் இருக்கார். அவர் ஒரு ஆத்மா தான், பரமாத்மா. ஏனென்றால் இந்த சரீரம் வேறொருடையது, கடனாக வாங்கி இருக்கின்றேன் என்பதை அவர் புரிந்திருக்கின்றார். நாம் இந்த உடலை எடுத்துகிட்டு இது என்னோட உடல்னு சொல்லிட்டோம், இல்லை நான் தான் உடல்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் கிளியராக புரிஞ்சிருக்காரு, பரமாத்மா நான் ஒரு உடலில் பிரவேசமாகிறேன், இந்த உடல் என்னோடது இல்லை, இந்த உடலை நான் கடனாக கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுறேன்,
அப்போ அதுதான் அந்த ஆத்மாபிமானி நிலை. இந்த சரீரத்தின் மீது, அதாவது பிரம்மாவோட சரீரத்தின் மீது அவருக்கு பற்று இருப்பதில்லை. நமக்கு இந்த உடல் மேலே பற்று இருக்குன்னா அது தேக அபிமானம். பார்த்துக்கணும், பராமரிக்கணும், ஆனால் பற்று கிடையாது. இப்போ சிவபாபாவுக்கு அப்படி தான், பிரம்மா பாபாவோட சரீரத்தில் பற்று கிடையாது. அது ஆத்மாபிமானி நிலை. நம்ம இந்த உடலை விடுறதுக்கு பயப்படுறோம், கவலைப்படுறோம் அப்படின்னா இந்த உடல் மேலே நமக்கு பற்று இருக்குது. கடன் வாங்குபவர்களுக்கு பற்று இருப்பதில்லை, ஏன்னா அது என்னோட பொருள் இல்லை. இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பதை தெரிந்திருக்கின்றார். இந்த உடலை நான் எடுத்திருக்கேன், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணணும், இதை விட்டு போகணும். இப்போ அதே போல் தான் நாமும் புரிஞ்சுக்கணுங்கிற, இந்த உடலை எடுத்திருக்கேன், நடிக்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இதை விட்டு போகணும். அப்போ அதை பற்றி எந்த ஒரு பயமும் கவலையும் இருக்கக்கூடாது. நான் தான் வந்து குழந்தைகளாகி உங்களை தூய்மையாக்குகின்றேன் என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு இப்பொழுது தூய்மையாவதற்கு உங்களுக்கு என்னோடு யோகம் கற்றுத்தருகின்றேன். யோகா என்ற வார்த்தையை விட்டு நினைவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சரியானது. யோகானா அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் நினைவு செய்கிறதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். மனசோட ஒரு வேலையே என்ன, எப்பொழுதும் எதையாவது நினைவு செய்வது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாபாவை நினைக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகிடுச்சு யோகா. நான் உங்களுக்கு சரியான நினைவை கற்றுத்தருகின்றேன். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள், எவ்வளோ ஈஸி. அப்பாவை குழந்தைங்க நினைக்கிறது எவ்வளோ ஈஸியான விஷயம் தானே. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது குழந்தைகளாகி நீங்கள் தேக அபிமானியாக ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பாபாவை தான் நினச்சிங்க பக்தி மார்க்கத்திலையும், ஆனால் அப்போ தேக அபிமானம் வந்துடுது. பிறகு பாபா வந்து ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார். தேக அபிமானியாக ஆவதின் மூலம் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு ஆத்மா, மனித ஆத்மா மீது அவர்களோட குணம் நல்லா இருக்குது, அவங்களுடைய சரீரம் நல்லா இருக்குது, அவங்களோட விசேஷ தன்மைகள் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் மேலே இவர் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு அவருடைய ஒரு ஈர்ப்பில் போவது, அப்படி மாட்டிக்கிறீங்க. விகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். அப்போ தான் விகாரம் வருது. இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். இந்த உடல்னு நினைக்கும் போதே அவ்வளவுதான். அதுதான் பெரிய தேக அபிமானம். இந்த உடல்னு நினைக்கிறோம், உடலாக நம்மளை புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களையும் உடலாக புரிஞ்சு பார்க்குறோம். அப்போ தான் விகாரங்கள் ஆரம்பிக்குது. அப்போ பாபா இப்போ நம்மளை நிர்விகாரியாக இருந்தீர்கள்னு சொல்லி புரிய வைக்கிறார். பிறகு பிறவி எடுத்து விகாரியாக ஆகிவிடுகிறீர்கள். எதை ஞானம் என்றும் எதை பக்தி என்றும் சொல்லப்படுகிறது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் பாபா புரிய வைக்கின்றார். பக்தி துவாபரிகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. எப்பொழுது 5 விகாரங்கள் என்றும் ராவண ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றதோ அப்பொழுதிலிருந்து தேக அபிமானம் வந்துவிடுகிறது. பாரதத்தில் தான் ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற நாடுகளில் கிடையாது. நான் ராம் இங்கே தான் வரார். ஆனால் எவ்வளவு காலம் ராமராஜ்யம், எவ்வளவு காலம் ராவண ராஜ்யம் என்பதெல்லாம் தெரியாது. இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக கல் புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளோ ஞானத்தை சொன்னால் கூட அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணுறதில்ல, ஒரு சிம்பிளான விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிறதில்ல. ஏன்னா புத்திக்கு அந்த சக்தி இல்லை. அதான் தமோ பிரதான புத்தி, கல் புத்தின்னு சொல்கிறார் பாபா. கீழான ஒரு தன்மையினால் பிறப்பு நடக்கிறது. ஆகையால் இதனை விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. இது சரீர விகாரத்தினால பிறவி கூட ரொம்ப கீழான நிலையில் ஏற்படுது. புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. புதிய உலகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது. பாரதத்தை போல தூய்மையான கண்டம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பிறகு பாரதத்தை போல தூய்மையற்ற தன்மையுடையதும் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளோ உயர்வாக இருந்தது, அவரை கீழே வந்துருச்சு. எது தூய்மையாக இருந்ததோ அதுதான் பிறகு தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. அவர்களே மீண்டும் தூய்மையாக ஆகின்றனர். யாரு? தேவி தேவர்கள். அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க, அவ்வளோ கீழே வந்துட்டாங்க, மீண்டும் தூய்மையாக மாறுகிறார்கள். தேவி தேவதைகள் எவ்வளவு தூய்மையாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சம்பூர்ண நிர்விகாரி. பிறகு பிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அனைவரையும் விட அதிக பிறவிகள் இவர்கள் தான் எடுக்கிறார்கள். ஏன்னா சத்யுக ஆரம்பத்திலேருந்து வராங்க. பாபா புரிய வைக்கிறார், நான் நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியில், அதிலும் கடைசியில் இவருடைய உடலில் வருகின்றேன், பிரம்மாவோட சரீரத்தில். இந்த முதல் நம்பரில் இருப்பவர்
84 பிறவிகளை முடித்து வானப்பிரஸ்தத்தில் வருகின்றார். கடைசி பிறவிலையும் 60 வயசுக்கு மேலே தான் சிவபாபா பிரம்மாவோட உடலில் வரார். அப்பொழுது தான் நான் பிரவேசம் செய்கின்றேன். திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட இருக்கின்றனர். ஆனால் யாருக்கும் தெரியாது. யார்? ஏன் அவங்களுக்கு திருமூர்த்தின்னு சொல்கிறோம்? ஏன்னா இந்த 3 மூர்த்திகள் அவங்களுக்கும் தலைவன் சிவபாபா. தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். யார் பிரம்மா அப்படிங்கிறது கூட தெரியாது. யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. யாருடைய வரலாறும் எந்த மனிதர்களுக்கும் தெரிவதில்லை. பிரம்மாவை வணங்குறாங்க, விஷ்ணுவை வணங்குறாங்க, ஆனால் யாருக்கும் தெரியறதில்லை அவங்கள பற்றி. பூஜை செய்கிறார்கள், ஆனால் அனைத்தும் கண்மூடித்தனமானது. பக்தி பிராமணர்களின் இரவு மற்றும் சத்தியுகம் திரேதாயுகம் பிராமணர்களின் பகல். பாபா எப்படி பிரம்மாவோட பகலோ அதே போல் பிராமணர்களோட பகல் இரவுங்கிறார். இப்பொழுது பிரம்மா பிரஜாபிதாவாக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா? பிராமணர்கள் தான் அவங்களோட குழந்தைங்க. பிராமணர்களின் குலம் இருக்கிறது, ராஜ்யம் இல்லை. இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அதாவது உச்சி குடுமி காட்டுறாங்க. அதனால தான் குடுமி பார்ப்பதற்கு தெரிகிறது, ஆனால் அது என்ன? உயர்ந்த நிலை, ஆத்மாவோட உயர்ந்த நிலை. கற்பிக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பிதா பரமாத்மா சிவனாவார். அவருடைய பெயர் ஒன்றுதான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அதை பல பெயர்கள் வைத்து விட்டனர். ஒரே ஒரு சிவா தான் அவரோட உண்மையான பேர், ஆனால் பல பெயர்கள் அவருக்கு வச்சுட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் பகட்டு அதிகமாகி விடுகிறது. எவ்வளவு சித்திரங்கள், எவ்வளவு கோயில்கள், யஜ்யங்கள், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகள் செய்கிறார்கள். பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் பக்தியில் இருக்குது. ஒரு விதமாக மட்டும் பக்தி செய்கிறதில்ல. பிறகு பக்தியின் மூலம் பகவான் கிடைக்கின்றார் என்று கூறுகிறார்கள். தீர்த்தஸ்தலங்களுக்கு போனால் இப்படி இது நடக்கும், இப்படி கடவுளோட அருள் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பலவிதமாக நினைக்கிறாங்க. யாருக்கு கிடைக்கின்றார்? நமக்கு தான் தெரியும் அவர் யாருக்கு கிடைக்கிறார். யார் முதலில் வருகிறார்களோ, அதாவது இந்த சிருஷ்டிக்கு பரம்தாம்லேருந்து முதல்ல இறங்கி வராங்களோ அவர்கள் தான் முதலில் பக்தியை ஆரம்பிக்கின்றனர். சத்தியுக ஆரம்பத்திலேருந்து வரவங்க தான் துவாபரிகத்திலையும் பக்தி செய்கிறாங்க. யார் பிராமணிலிருந்து தேவதையாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் ராஜா ராணியோ, எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகள் சர்வ குணமும் நிறைந்தவர்களாக, 16 கலைகளும் முழுமையானவர்களாக, நிர்விகாரியாக, சம்பூர்ண நிர்விகாரியாக, அகிம்சை நிறைந்தவர்களாக, தேவி தேவதா அகிம்சை என்ற பரம தர்மம் நிறைந்தவர்களாக, அந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். முதல்ல வரவங்க தான் இந்த எல்லா விதமான மகிமைகளோடு இருந்தாங்க. விகாரமற்றவர்களாகவும் இருந்தாங்க. பாரதத்தில் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது படைக்கப்பட்டது. இங்கு தான் அளவற்ற செல்வம் என்பது இருந்தது. பாரதத்தில் தான் அந்த தேவி தேவதா தர்மம் இருந்தபோது அவ்வளவு பொன்னான பாரதமாக அளவற்ற செல்வம் நிறைஞ்சதாக இருந்தது. பாபா இதெல்லாம் நினைவூட்டுகிறார். முதலில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள், அனைவரும் எடுப்பதில்லை. இப்போ நமக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் பாபா. இப்படி தான் பாரதம் இருந்தது, நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க. இப்போ நம்ம அதை உணர முடியுதா பார்த்துக்கணும். 84 பிறவிகள் மட்டுமே 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அப்படி இல்லை. கல்பத்தின் ஆயுள் கூட லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள். பாபா கூறுகின்றார், இது வெறும் 5000 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த நாடகமாகும். எனவே இதெல்லாம் ஞான மார்க்கம். ஞானத்தை இதெல்லாம் சொல்கிறார். பக்தியில் எல்லாம் தவறாக இருந்ததோ அதற்கான சத்தியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். ஒரே ஒரு சிவபாபா தான் ஞான கடல் என்று பாடப்படுகின்றார். வேறு யாருமே கிடையாது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர் எல்லையற்ற தந்தை சிவபாபா. ஒவ்வொரு பிறவியிலையும் கிடைக்கிறவங்க எல்லைக்குட்பட்ட தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தை இருந்தாலும் துக்கம் வரும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள் இல்லையா? கடவுளே காப்பாற்றுன்னு தான் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அப்பாவே காப்பாற்றுன்னு சொல்கிறதில்ல. மறுபிறவி எடுத்து உலகம் பழையதாக தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. அப்பொழுது பாபா மீண்டும் வருகின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. பாபான்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே, ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு நொடி தான் எல்லா பந்தனத்திலேருந்து ஆத்மா விலக முடியுங்கிற புரிதல் மூலமாக தான். இங்கே எதுவும் பக்தி மாதிரி கடினமாக தீர்த்த யாத்திரை போகிறது, தவ தானம் புண்ணியம் செய்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை அடைஞ்சிடலாம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து அது கிடைக்கிறது. எனவே கண்டிப்பாக ஜீவன் பந்தனத்தில் தான் இப்பொழுது இருக்கின்றீர்கள். தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இது ஒரு வினாடியின் விஷயமாகும். பாபா எப்படி சொல்கிறார்? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிறது ஒரே வினாடி தான்.
அவ்வளோதான், உங்களுக்கு ஜீவன் முக்தியோட வழி கிடைக்கிறது. ரொம்ப வருஷம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டிங்கன்னா அந்த நொடியே ஜீவன் முக்தியினுடைய நிலையை நோக்கி நீங்கள் போகலாம். ஞானம் என்பது ஒரு வினாடியினுடையதாகும் இல்லையா? பாபாவை புரிஞ்சுக்கிட்டா அப்பான்னு சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஆச்சு? ஒரே அப்பான்னு ஞானத்தை கேட்டோம், ஒரு வினாடியில் புரிஞ்சுக்கிட்டு அப்பான்னு சொல்லிட்டோம். ஆத்மா எனக்கு அப்பா, பரமாத்மான். ஏனென்றால் படிப்பு நீங்கள் நிறைய படிக்கின்றீர்கள். அவர்கள் அனைவரும் மனிதர்கள். இவ்வளோ பிறவியாக படித்தோம் நிறையா, ஆனால் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் மனுஷங்க. மனிதர்களே படிப்பிக்கின்றார்கள். ஆத்மா படிக்கின்றது. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் தன்னை ஆத்மா என்று மறந்து நான் மந்திரியாக இருக்கின்றேன், மினிஸ்டராக இருக்கேன், இந்த பதவியில் இருக்கேன், இன்னாராக இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்களாக இருக்கின்றனர். எல்லாருமே யார்? ஆத்மா. நான் மினிஸ்டருங்கிற ஒரு நடிப்பை நடிச்சிட்ருக்கேன், ஒரு ரோலை நடிச்சிட்ருக்கேன். ஆனால் அது புரியல. வெறும் நான் யாருன்னு நினைக்கிறாங்கன்னா மந்திரி, மினிஸ்டர். அதுதான் தேக அபிமானங்கிறார். ஆத்மா ஆண் பெண் உடலின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. நான் ஆத்மா, ஆண்கிற ஒரு ரோல், பெண்ணுங்கிற நடிப்பு. இதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். இல்லை என்றால் ஆத்மா தான் சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. சிலர் என்னவாக, சிலர் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்கள். பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறி புதியதாக ஆகின்றது. உலகத்தின் வரலாறு புவியியல் கண்டிப்பாக திரும்பவும் நடக்கிறது. பாபா என்ன புரிய வைக்கிறாரு? 4 யுகமும் மீண்டும் மீண்டும் இதே போல் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம், மீண்டும் சத்தியுகம். இப்படி இந்த சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும். புதிய உலகம் சதோ பிரதானமானதாகும். வீடு கூட முதலில் புதியதாக இருக்கிறது. அப்பொழுது சதோ பிரதான நிலை என்று சொல்வார்கள். எல்லாமே புதுசு, எல்லாமே அதனுடைய எனர்ஜி லெவல் மேக்சிமம் என்ன இருக்கணுமோ இருக்கும். அதனால் சுகம் மேக்சிமம் கிடைக்கும். அதான் சதோ பிரதான நிலை. பிறகு பழையதாக ஆகி வலுவிழந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. பழசாகி ஆகி அதோட தன்மையெல்லாம் இழந்து, அதனுடைய தரம், குவாலிட்டியெல்லாம் இழந்து அதனால் என்ன ஒரு யூஸ் கிடைக்கணுமோ, அதனால் எந்த ஒரு பயன் இருக்கணுமோ, அதனால் எந்த ஒரு சுகம் கிடைக்கணுமோ அது எல்லாமே இல்லாமல் போயிடுது. அப்படி தமோ பிரதான நிலையாக அடைஞ்சது. ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தில் அப்படி ஆயிடுது. ஆத்மாவும் சரி. இந்த எல்லையற்ற நாடகம் அல்லது சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது படிப்பாகும், பக்தி அல்ல. இது படிப்பு. புரிஞ்சுக்கணும். இங்கே வெறும் கேட்குறது, மனப்பாடம் பண்ணுறது, திரும்பி எதையாவது திரும்ப திரும்ப சொல்கிறது, அது போல் எதுவுமே இங்கே இல்லை. படிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். பக்தியை படிப்பு என்று சொல்வதில்லை இல்லையா? அங்கே போகணும், உட்காரணும், கேட்கணும், நல்ல விஷயமா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு வந்துடணும். அதை முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும்னு அங்கே அவசியம் இல்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. புரிஞ்சுக்கணும், படிக்கணும், சிந்தனை பண்ணணும். அதை பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும். ஏனென்றால் பக்தியில் குறிக்கோள் என்பது எதுவுமே இல்லை. பக்தியில் குறிக்கோள் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னை கவலையிலேருந்து விடுதலை செஞ்சுக்கணும், தேவதையாக ஆகணும், குணங்களை கடைப்பிடிக்கணும், விகாரத்தை விடணும், அந்த மாதிரி எந்த ஒரு குறிக்கோளும் அங்கே கிடையாது. பிறவியாக வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்து கொண்டே தான் வந்தீர்கள். அப்படி தான் நம்ம இருந்தோம். உலகமே அப்படி தான். இப்பொழுது உலகம் மாற வேண்டும். சத்தியுகம், திரேதாயுகத்தில் பக்தி என்பது இல்லை. பக்தி துவாபரிகத்திலிருந்தான் ஆரம்பமாகிறது. ஆக இதையெல்லாம் பாபா அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இதனை தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக ஞானத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, வேற யாரும். பரமாத்மா, அதாவது பரமாத்மா தான் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் அனைவருக்கும் ஆனவர், எல்லாருக்கும் சொந்தம். அவர் லௌகீக தந்தையை ஒரு பொழுதும் பரம் பிதா என்று சொல்ல மாட்டார்கள். எல்லாருக்கும் சொந்தமாக முடியாது. 2-3 பேருக்கு தான் அவர் பிதா, அப்பா. பாரலோகிகமானவரை பரம்பிதா என்று சொல்லப்படுகிறது. அவர் பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். பாபாவை ஹே காட்ஃபாதர், ஹே ஈஸ்வரா, பகவான் என்றெல்லாம் நினைவு செய்கிறார்கள். உண்மையில் அவருடைய பெயர் ஒன்றுதான் ஆகும். அவரே சொல்கிறார், என்னோட பெயர் சிவன். ஆனால் பக்தியில் அநேக பெயர்கள் கொடுத்து விட்டார்கள். ஈஸ்வர், அல்லா, இல்லையா? பக்தியில் நிறைய பெயர்கள் அவர்களுக்கு வைத்து விட்டார்கள். பக்தி அதிகமாக பரவி இருக்கிறது. அவை அனைத்தும் மனிதர்களுடைய வழியாகும். இப்பொழுது மனிதர்களுக்கு ஈஸ்வரிய வழி என்பதை காண்பிக்க வேண்டும். ஈஸ்வரனுடைய வழி மிகவும் உயர்ந்ததாகும், சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. ஸ்ரீ 108 மாலையெல்லாம் உருவாக்குகின்றார்கள் அல்லவா? இது குடும்ப மார்க்கம், இல்லற மார்க்கத்தினுடைய மாலை உருவாகிறது. பிறகு மறுபிறவி எடுத்து ஏணிப்படியில் இறங்கி எதுவும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். அவ்வளோ உயர்ந்த நிலையில் அடையக்கூடியவங்க கூட பிறவி எடுத்து கீழே வந்துடுறீங்க. கல் புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்.
அப்படி தெளிவற்றவர்களாக ஆகும்போது மனிதர்கள் திவாலாகி விடுகிறார்கள். இருந்த சொத்து, பணம், செல்வம், வளங்கள் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. யார் 100% அனைத்தும் நிறைந்தவர்களாக இருந்தார்களோ அதிலிருந்து இந்த சமயம் எதுவுமே இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இல்லையா? அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒன்றுமே இப்போ இல்லைங்கிறார் பாம். அப்படி தான் தேவதைகள் ஆயிடுறாங்க. புத்திக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. இந்த பூட்டை யார் போட்டது? காட்ரேஜ் பூட்டு இல்லையா? ஸ்ட்ராங்காக பூட்டப்பட்டிருக்கு புத்தி. பாரதம் எந்த அளவிற்கு நம்பர் 1ஆக இருந்ததோ அந்த அளவிற்கு வேறு எந்த கண்டமும் இல்லை. அந்த அளவுக்கு சத்தியுகம் திரேதாயுகத்தில் வளம் நிறைஞ்சதாக இருந்தது. மாயா என்ன பண்ணிடுச்சு? ராவணன் இப்படி ஆக்கிடுச்சு. பாரதத்திற்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது. பாரதம் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிக உயர்ந்த ஒரு தீர்த்தஸ்தலமாக இருக்கின்றது. ஆனால் நாடகத்தின்படி கீதையை அவமதித்து விட்டார்கள், மாற்றி சொல்லிட்டாங்க. பாரதம் மற்றும் முழு உலகத்தின் தவறாக இது இருக்கின்றது. எந்த கீதை ஞானத்தின் மூலம் பாபா புதிய உலகத்தை உருவாக்குகிறாரோ, மேலும் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றாரோ, அந்த கீதையை பாரதத்தில் தான் அவமதித்து விட்டார்கள். யார் சொன்னதுன்னு பேரையே என்ன பண்ணிட்டாங்க? மாற்றிட்டாங்க. தான் பாபா நிந்தனைன்னு சொல்கிறார். பாரதம் அனைத்தையும் விட மிக செல்வம் நிறைந்த கண்டமாக இருந்தது. அது மீண்டும் அப்படி ஆகி கொண்டிருக்கிறது. மீண்டும் அது அப்படி மாறிட்டுருக்கு. இது தலைகீழான மரமாகும். விதை என்பது மேலே இருக்கிறது. இந்த மனித சிருஷ்டியோட விதை பரமாத்மா, அவர் மேலே இருக்கார், படைப்பவர். அவரை விருட்சபதி என்று சொல்லப்படுகிறது. விருட்சம்னா மரம். இந்த முழு மனித சிருஷ்டி மரத்திற்கும் அதிபதி விருட்சபதி யார்? சிவபாபா. பிரகஸ்பதி திசை அமர்கிறது அல்லவா? எப்போ அவர் இங்கே பூமிக்கு வராரோ அப்போ எல்லாருக்கும் பிரகஸ்பதி திசை, குரு திசை, குருவோட பார்வைப்படுறவங்க எல்லாம் பிரகஸ்பதி திசையாக மாறிடுறாங்க. யாருக்கெல்லாம் பாபாவை அப்பான்னு சொல்லிட்டாங்களோ அவங்களுடைய ஜாதகம் மாறிடுது. அவங்க எல்லாருக்குமே பிரகஸ்பதி திசை, குரு திசை ஏற்பட்டுருது. பாபா புரிய வைக்கின்றார், விருட்சபதி ஆகிய நான் வரும்போது பாரதத்தில் பிரகஸ்பதியின் திசை அமர்கிறது. பாரதத்துக்கே குரு திசைங்கிறார். நரகமாக இருக்கிறது சொர்க்கமாக மாறிடுது. ஒன்றுமே இல்லாமல் ஏழ்மையாக இருக்கிறது அவ்வளோ பொன் பொருள் வளங்கள் நிறைஞ்சதாக மாறிடுது. அவ்வளோ தூய்மையான பாரதமாக மாறிடுது. அதனால் முழு பாரதத்திற்கும் குரு திசை ஏற்பட்டது. மிக உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. பிறகு ராவணன் ராகு திசை அமர்ந்து விடுகிறது. இப்போ ராவணன் வரும்போது தான் கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. அப்போ தான் என்ன ஆகிடுது? எல்லா வளங்கள் குறைஞ்சிருது, ஆத்மாவோட சக்தி குறைஞ்சது, இயற்கை தமோ பிரதான நிலையை அடைய ஆரம்பிச்சிருது. அதனால் பாபா சொல்கிறாங்க, அது என்ன ஆகிடுது? பிரகஸ்பதி குரு திசை இருந்தது, ராகு திசை ஆயிடுது. பாரதத்தின் நிலை என்னவாகி விடுகிறது பாருங்கள். அங்கே உங்களுடைய ஆயுள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? 150 வயசு வரைக்கும். ஏனென்றால் தூய்மையாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன சொல்கிறாரு? தூய்மையாக இருக்கிறதுனால உங்கள் ஆயுள் காலம் நீண்டதாக இருக்குது. ஆத்மா இந்த சரீரத்தில் நீண்ட காலம் இருக்க முடியுது. அரை கல்பம் நீங்கள் 21 பிறவிகளை எடுத்தீர்கள். மீதி அரை கல்பம் போகியாக ஆவதினால், இல்லை யோகியிலேருந்து போகியாக ஆவதினால் ஆயுளும் குறைந்து விடுகிறது. பிறகு அதே டைமில் 63 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். பாருங்கள், அந்த 2500 வருஷத்தில் வெறும் 20 பிறவி. ஆனால் இப்போ இதே 2500 வருஷம் சத்தியுகம் திரேதாயுகம், அதே 2500 வருஷம். ஆனால் பிறவிகள் 20. எவ்வளோ நீண்ட ஆயுள். அதே துவாபரிகம் கலியுகத்தில் அதே 2500 வருஷம். ஆனால் 63 பிறவிகள். இப்போ எவ்வளோ ஆயுள் தூய்மை இல்லாத தன்மையினால் குறைஞ்சிருது. இப்பொழுது பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். சதோ பிரதானமாக வேண்டும் என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கள். ஆத்மாக்கள் தந்தை ஒருவரே இருக்கின்றார். அனைவரும் நீங்கள் சகோதரர்கள். ஏனென்றால் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்கள் என்று கூறுகிறார்கள். மனுஷங்க சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தான். ஆனால் அர்த்தம் தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா, அதனால நாம் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சகோதரர்கள் தான். ஏன்னா முஸ்லீமும் ஆத்மா தான், ஹிந்துவும் ஆத்மா தான், எல்லாரும் பரமாத்மாவோட குழந்தைங்க தான். அப்போ எல்லாருமே சகோதரிகள் தான். அப்போ ஞானத்தோட ஆதாரத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். அனைத்து சகோதரர்களின் தந்தை ஒருவர் தானே, பெரிய தந்தை தான், அவ்வளோ உயர்ந்த தந்தை தான் ஆஸ்தி கொடுக்க வேண்டும். அவர் பாரதத்தில் தான் வருகின்றார். சிவ ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என்பது தெரியாது. உங்களுடைய யுத்தம் 5 விகாரங்கள் கூட ஆகும். நீங்கள் யார் கூட சண்டை போடுறீங்க? மனுஷங்க கூட கிடையாது. எதிரி யார்? உள்ளே இருக்க 5 விகாரம், அது கூட தான் உங்களுடைய யுத்தம், சண்டை.
காமம் உங்களுடைய முதல் நம்பர் எதிரியாக இருக்கிறது. அதிலே ஃபஸ்ட்டு நம்பர் எதிரி நம்ம வெற்றி அடைய வேண்டியது யார்? காமம் என்ற விகாரம். ராவணனை எரிக்கிறார்கள். ஆனால் அவர் யார்? ஏன் எரிக்கிறார்கள்? எதுவும் தெரியாது. துவாபரிகத்திலிருந்து நீங்கள் கீழே இறங்கி இறங்கி இந்த சமய தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரு புறம் சிவபாபாவை நினைத்து பூஜை செய்கிறீர்கள், மற்றொரு புறம் அவரை சர்வவியாபி என்று சொல்கிறீர்கள். அப்போ கல் மண் எல்லா மிருகத்திலையும் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நிந்தனை பண்ணுறது தானே. யார் உங்களை உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் மாயையின் மயக்கத்துக்குள்ளாக்கி திட்டுகிறீர்கள். மாயோட மயக்கத்துக்கு உள்ளாகி மறந்து அவர் யார் என்னங்கிறத மறந்து அவர் என்ன பண்ணுறோம்? நம்ம நிந்தனை செய்கின்றோம். கல்லில் மண்ணில் அணுலையும் மிருகத்திலையும் இருக்காருன்னா அதை அவர் திட்டுறதுன்னு சொல்கிறார். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை கணக்கில் அடங்காத பிறவிகளில் கொண்டு சென்று விட்டீர்கள். பாருங்கள், அப்போ அத்தனை பிறவியாக எடுக்கிறார். அத்தனை பேரும் மிருகம் எவ்வளோ பிறவி எடுக்குது, மனுஷங்க எவ்வளோ பிறவி எடுக்கிறாங்க. அப்போ அவள் எவ்வளோ பிறவி எடுக்கணும்? பிறப்பு இறப்பே அற்றவர் அப்படி சொல்லிட்டீங்க. என்னை ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்படி கூட நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. என்ன பண்ணுறது? இதுவும் ட்ராமாவில் இருக்குங்கிறார். பாபா கோபப்படுறதில் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து எவ்வளவு பாவ ஆத்மாக்களை நீங்கள் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? அவரை நிந்தனை பண்ணி எவ்வளோ பாவமாக ஆகிட்டீங்க. ராவண ராஜ்யம் அல்லவா? இந்த சமயத்தில் அனைவரும் பக்தர்களாக இருக்கின்றார்கள். யாருமே யார் கிடையாது, குழந்தை கிடையாது. நீங்கள் இதெல்லாம் தெரிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் யார்? உண்மையான ஒரு கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். சத்தியுகம்தான் சத்தியமான கண்டம். ராவணனை பாபா என்று சொல்வதில்லை, அப்பான்னு சொல்கிறோமா? இல்லை. ஒவ்வொரு வருடத்திலும் 5 விகாரங்கள் என்பது இருக்கின்றது. எல்லாருக்கிட்டே இல்லாத யாருமே கிடையாது. விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். ஆகையினால்தான் கீழானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். எல்லா ஆத்மாக்களுமே துவாபரிகத்திலிருந்து கீழானவர்கள். ஏன்னா விகாரம் மூலமாக பிறவி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் அப்படி விகாரம் மூலமாக பிறவி எடுக்கிறது இல்லை. காமம் என்ற விகாரமே அங்கே இருக்காது. அங்கே யோக பலத்தின் மூலமாக, திருஷ்டியின் சக்தி மூலமாக தான் கர்ப்பம் உண்டாகும். அதனால தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப தூய்மையானவர்கள், சிரேஷ்டமானவர்கள், உயர்ந்தவர்கள். அவங்கள தான் நம்ம ஸ்ரீங்கிறத சொல்ல முடியுங்கிற. தேவதைகளை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது சம்பூர்ண விகாரியாக ஆகிவிட்டார்கள். தேவதைகள் யார் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் பூஜாரியாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்றும் சொல்லிவிட்டார்கள். சன்னியாசி தர்மத்தில் ஒன்று என்ன சொல்கிறாங்க? ஆத்மா தான் பரமாத்மா. மீண்டும் ஆத்மா பரமாத்மா கிட்ட போய் ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாயிடும். அவர்கிட்ட இருந்து தான் பிரிஞ்சு வந்துடுதுன்னெலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை. ஆத்மா தனி, பரமாத்மா தனி. அப்பா வேற, குழந்தைகள் வேற இல்லையா? அப்பாவாக குழந்தைகள் ஆக முடியாது. அப்பாவை போல வேணால் ஆகலாம், பகவானாக ஆக முடியாது. ஆனால் அவருக்கு சமமாக உயர்ந்த தேவதைகளாக ஆகலாம்னு சொல்கிறார். இதெல்லாம் தவறு என்று பாபா கூறுகின்றார். முதலில் தங்களை ஆத்மா என்பதை நம்பிக்கை செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். பிறகு தேவி தேவதா குலத்திற்கு செல்வோம். இந்த பிராமண குலம் சர்வோத்தம குலமாகும். தேவதையை விட உயர்ந்தவங்க பிராமணர்கள். பிராமணர்களின் ராஜ்யம் கிடையாது இல்லையா? குலம்தான் இருக்குது. குடுமி பிராமணர்களுடையது. உயர்ந்த நிலைக்காக அதை காட்டியிருக்காங்க. நீங்கள் பிராமணர்கள் அல்லவா? அனைவருக்கும் மேலே சிவபாபா இருக்கின்றார். பாரதத்தில் விராட்ட ரூபம் என்பது உருவாக்குகிறார்கள். விஷ்ணுவோட உடலை 4 வர்ணங்களாக பிரித்து காட்டுறாங்க. அதில் பிராமணர்களை காட்டலை. தேவதைகள், சத்திரியர்கள் இவங்கெல்லாம் மார்பு பகுதியில், வயிற்று பகுதியில், கால் பகுதியில் காட்டுறாங்களே ஒழிய சூத்திரர்களை கால் பகுதியில். ஆனால் பிராமணர்களை தலையில் காட்டலை. ஆனால் குடுமையாக அவங்க தான் இருக்காங்கங்கிறது. பிராமணர்களின் குடுமையும் இல்லை, பிராமணர்களின் தந்தையும் அதில் இல்லை. அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. திருமூர்த்தியின் அர்த்தமும் புரிந்து கொள்வதில்லை. இல்லை என்றால் பாரதத்தின் ராஜமுத்திரை திருமூர்த்தி சிவனுடையதாக இருக்க வேண்டும். புரியாதனால சிங்கத்தை காமிச்சிட்டாங்க. பாரதத்தின் ராஜமுத்திரை இல்லாட்டினா அவங்க 3 பேர் இருக்கணுங்கிறார், சிவனுடையதாக. இப்போது இது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது. எனவே காட்டு மிருகங்களின் ராஜமுத்திரை உருவாக்கி விட்டார்கள். சிங்கம்ங்கிறத 3 சிங்கமாக உருவாக்கிட்டாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க? திருமூர்த்தி சிவனோடது தான் அப்படி இருக்கணுங்கிற. அதில் சத்தியமே வெல்லும் என்றும் எழுதியிருக்கிறார்கள். சத்தியுகத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துவதாக காட்டுகிறார்கள். சத்தியமே வெல்லும் என்றால் வெற்றியாகும். இல்லை, வெற்றி நிறைஞ்சதாக மாறிடுது. எல்லாம் சாத்வீகமாக மாறிடுது, சதோ பிரதானமாக மாறிவிடுகிறது.
அனைவரும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியமே வெல்லும்னா எல்லாருமே அங்கே சத்தியமாக இருப்பாங்க. ஆத்மா தன்னுடைய சத்தியமான நிலை, உண்மையான நிலை, இயற்கையும் தன்னுடைய உண்மையான நிலை, விலங்குகளும் தன்னுடைய உண்மையான சாத்வீக நிலையில் நிலச்சிருக்கும். எல்லாருமே இனிமையானவர்களாக இருப்பாங்க, துவர்ப்பானவர்களாக இருப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில் அனைவருமே துவர்ப்பானவர்களாக, ராமராஜ்யத்தில் எல்லாருமே இனிமையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதனை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் மற்றவருக்கு முதல் நம்பர் முள்ளான விகாரத்தினால் தைக்கிறார்கள். முள்ளுனா குத்துறது, துக்கம் கொடுக்கறது. அதிலே ஃபஸ்ட்டு நம்பர் துக்கம் என்ன? காமம்ங்கிறார். பாபா கூறுகின்றார், காமம் மிகப்பெரிய எதிரியாகும். இது முதல் இடை கடையின் துக்கத்தை கொடுப்பதாகும். எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு ஆத்மாவுக்கு துக்கம் தான் அது கொடுக்கும். பெயரே ராவணராஜ்யம். பாபா கூறுகின்றார், இந்த 5 விகாரத்தின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். இந்த கடைசி பிறவியில் நிர்விகாரியாக இருங்கள். இந்த ஒரு பிறவியில் மட்டும் விகாரத்தில் செல்லாமல் இருங்க, அவ்வளோதான். நீங்கள் தூய்மையற்றவர்கள், தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். மீண்டும் சதோ பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். கங்கை ஒன்றும் பதீத்த பாவனி, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துவதாக இருப்பதில்லை. தண்ணியில் குளிச்சா எப்படி ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவத்தோட அழுக்கு, ஆத்மாவில் இருக்கக்கூடிய விகாரங்கள் எப்படி போகும்? கங்கையும் ஒரு தண்ணி தானேங்கிறார் பாப். அப்போ ஞான கங்கை சிவனோட தலையில், அதனால தான் என்ன காமிச்சிருக்காங்க, கங்கை தண்ணி வந்ததான். அப்போ சிவபாபா ஞான கங்கையை கொடுக்கும்போது அதில் எந்த ஆத்மா தினமும் குளிக்கிறாங்களோ அவங்க தான் விகாரத்திலிருந்து விலக முடியும், பாவ அழுக்கிலிருந்து அவங்க தான் விலக முடியும். நல்லா பாபா சொல்கிறாங்க, கங்கை பத்தீத்த பாவனி இல்லை. சரீரத்தின் அழுக்கை வீட்டில் தண்ணீரின் மூலம் நீங்கள் நீக்க முடியும். ஆத்மா சுத்தமாக முடியாது. எந்த தண்ணியில் போய் குளித்தாலும் சரி, வீட்டிலனாலும் சரி, கங்கையிலனாலும் சரி. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அதிகத்திலும் அதிகமான குருமார்கள் இருக்கிறார்கள். சத்குரு ஒருவர் மட்டும்தான் சத்கதியை கொடுக்கக்கூடியவர். வேறு யார்கிட்ட போனாலும் சத்கதி கிடைக்காது. பரம தந்தை, பரம டீச்சர், பரம சத்குருவாக இவர் தான் இருக்கின்றார். எந்த குரு கிட்ட போய் எந்த உபதேசம் கேட்டாலும், ஆசீர்வாதம் வாங்கினாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஜீவன் முக்தி அடைய முடியுமா? சத்கதிக்கு போகவே முடியாது. அவர்தான் உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கூறுகிறார். யார்? சத்குரு சிவபாபா. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, சதோ பிரதானம் ஆவதற்கு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, அனைவரிடமும் இனிமையானவர்களாக ஆகியிருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம், தந்தையின் குடை நிழலில் சதா மகிழ்ச்சியின் அனுபவத்தை செய்யக்கூடிய மற்றும் சேவிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாவாக ஆக வேண்டும். தந்தையின் குடை நிழல் எங்கு இருக்கிறதோ அங்கு மாயாவிடமிருந்து சதா பாதுகாப்பு இருக்கும். குடைநிழல்னால் அவரோட நினைவுங்கிற நிழல்லே இருப்பது. குடைக்குள் மாயை வர முடியாது. எங்கே நினைவு இருக்கோ அங்கே மாயா வராது. கடின உழைப்பிலிருந்து தானாகவே விலகி விடுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏனெனில் கஷ்டப்பட்டு உழைப்பு இது மகிழ்ச்சியின் அனுபவத்தை செய்ய விடுவது கிடையாது. எந்த ஒரு புருஷார்த்தத்தையும் ஈஸியாக செய்யணும். முயற்சி கஷ்டப்பட்டு செஞ்சோன்னா நிரந்தரமாகவும் செய்ய முடியாது, சந்தோஷமாகவும் செய்ய முடியாது. ஈஸியாக இருக்கிறது தான் சந்தோஷமாக செய்ய முடியும். குடைக்குள் இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் உயர்ந்த படிப்பு படித்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கஷ்டப்பட்டு படிக்கிறது, சந்தோஷமாக படிக்கிறது. அப்போ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறது, சந்தோஷமாக முயற்சி பண்ணுறது. பாபா என்ன சொல்கிறார்? சந்தோஷமாக முயற்சி பண்ணணுன்னா அதுக்கு நினைவினுடைய குடைநிழலில் இருங்க. ஏனெனில் நான் கல்பத்திற்கும் வெற்றி அடைந்தவன், தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்ற நிச்சயம், கண்டிப்பாக நான் பாஸ் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். எனவே சதா மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும் செய்தி மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். மற்றவங்களையும் மகிழ்ச்சி ஆக்குங்க. இதுவே சேவையாகும். சேவைன்னு என்ன சொல்கிறாரு? உங்களோட வைப்ரேஷன்ஸ் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. இதுதான் சேவை. ஸ்லோகன், யார் நாடகத்தின் ரகசியத்தை அறியவில்லையோ அவர்களே கோபப்படுவர். பல டைம்ஸ் நம்ம ட்ராமான்னு புரிஞ்சுக்கலைன்னா இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கோபம் வரும். தப்பு தானே, ஏன் செய்யணும், தெரிஞ்சே செய்கிறாங்க, தப்பு தானே, இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்லாம் ஞானம் இல்லை அப்படின்னா தான் நம்ம கோவப்படுவோம்.
ஞானத்தோட பக்குவம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து விலகிடுவோம். அப்போ ட்ராமாவை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கோபத்துலேருந்து விலகிடலாம். எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்கும். ட்ராமாவில் எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி தான் நடக்கும். கலியுகம் கூட பாருங்கள், இப்போ தமோ பிரதானமாக இருந்து தான் ஆகும். ஆத்மாக்களோட செயல், பேச்சு, நடவடிக்கை அப்படி தான் இருக்கும். ஏன்னா ட்ராமா அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படி தான் இருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோன்னா யாரை பார்த்தும் எதை பார்த்தும் கோபப்பட மாட்டோம். அச்சா. ஓம் சாந்தி.